ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே ஏப்ரல் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் எல்லாமே 1 by 1 ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவா டிக்கெட் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ல முக்கியமான ஒரு ரூல்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பத்தியும், அது கூடவே நாளைக்கு ஓபன் ஆகக்கூடிய தரிசன டிக்கெட் இன்னும் ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணியிருந்த இந்த வர்ச்சுவல் சேவா பார்ட்டிசிபேஷன் டிக்கெட்டில் என்ன புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த டிக்கெட் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மாதத்தில் நம்ம 2 தடவை 3 தடவை இந்த மாதிரி கூட நம்ம வந்து இந்த டிக்கெட்டில் வந்து தரிசனம் போகலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு டைம் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா எகெயின் புக் பண்ணுறதுக்கு இத்தனை நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு ரூல்ஸுமே வந்து இந்த டிக்கெட்டில் கிடையாது. ஆனால் இப்போ வந்து புதுசாக என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு தடவை நம்ம வந்து சேவாவோ இல்லைனா வந்து சேவா தான், மெயினாக வந்து சேவா டேட்டு தான், சேவா புக் பண்ணியிருக்கோம், அது கூடவே நம்ம தர்ஷன் அட்டாச் பண்ணி புக் பண்ணுவோம். புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திரும்பவும் சேம் வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு 120 நாள் வெயிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அந்த ரூல்ஸ் இந்த மாதம் புக்கிங்கில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா புக்கிங் பண்ணும்போது ஆல்ரெடி வர்ச்சுவல் சேவா இப்போ போன மாதம் புக் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து மார்ச் மாதத்துக்கு புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஏப்ரல் மாதம் வந்து புக் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு, இது மூணுக்குமே இந்த 120 டேஸ் அப்படிங்கிறது வந்து வரும். இப்போ உங்களோட மொபைல் நம்பரில் ஏற்கனவே எந்த புக்கிங்ஸும் வர்ச்சுவல் சேவா இல்லை, ஆனால் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு புக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அவங்க வந்து மார்ச் மாதத்துலேயோ இல்லை இந்த 120 நாளுக்குள்ளே டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஆல்ரெடி புக்கிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எரர் வருது. இல்லை உங்கள் மொபைல் நம்பரில் வர்ச்சுவல் சேவா புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 120 நாள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எரர் வருது. இப்போ நம்ம மொபைல் நம்பரில் நம்ம ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எரர் வருது. யூ ஆல்ரெடி ஹாவ் அ சக்ஸஸ்ஃபுல் புக்கிங், ப்ளீஸ் ட்ரை அகெயின் ஆஃப்டர் 120 டேஸ் ஃப்ரம் சேவா பர்ஃபார்மன்ஸ் டேட். அதாவது நம்ம வர்ச்சுவல் சேவாவில் ஃபஸ்ட்டு சேவா புக் பண்ணுவோம், அதுக்கப்புறமா தான் தரிசனம் வந்து அவைல் பண்ணுவோம் இல்லையா. அந்த சேவா டேட்லேருந்து எகெயின் நம்ம இன்னொரு சேவா புக் பண்ணுறதுக்கு 120 நாள். நார்மலாக இருக்கக்கூடிய ஆர்ஜித சேவா டிக்கெட்டுக்கு வந்து 180 நாள் அப்படிங்கிறது டைம் லிமிட்டாக இருக்குது. பட் இந்த வர்ச்சுவல் சேவாவுக்கு 120 நாளாக வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் நம்ம வந்து 2 மாதம் கழித்து தான் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இன்றைக்கி புக்கிங்கில் தான் வந்திருக்க புதுசாக அப்டேட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி காட்டியிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம், நம்ம நிறைய டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணலாம், ஸோ ஒரே மொபைல் நம்பரில் மல்டிபிள்ஸ் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணலாம், சேவா புக் பண்ணலாம், இந்த மாதிரி சொல்லுவோம். வர்ச்சுவல் சேவானா அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 2 டிக்கெட் புக் பண்ணிட்டோன்னா எகெயின் நம்ம வந்து இன்னொரு டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். பட் வந்து இனிமேல் அப்படி பண்ண முடியாது. ஒரு மொபைல் நம்பரில் நம்ம வர்ச்சுவல் சேவா அப்படின்னா 2 டிக்கெட் தான் புக் பண்ண முடியும் மேக்ஸிமம். அதுவும் ஒரு டைம் நம்ம சேவாவை புக் பண்ணிட்டோன்னா எகெயின் அதே மொபைல் நம்பரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு 120 நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இன்றைக்கி வந்திருக்க அப்டேட். இதுக்கப்புறமா நம்ம அதிகமாக டிக்கெட்ஸ் புக் பண்ணணும் ஒரே டைமில் அப்படின்னா அதுக்கு 300 தர்ஷன் டிக்கெட் மட்டும்தான் சான்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம 30 நாள் கேப்லேயே வந்து பண்ணிக்க முடியும். யாருக்கெல்லாம் வர்ச்சுவல் சேவா இன்றைக்கி புக் பண்ண முடியலையோ இந்த எரர்னால அவங்க எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 300 தர்ஷன் டிக்கெட் ட்ரை பண்ணுங்கள், வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ லைவாகவே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி எரர் காட்டுதுன்னு சொல்லிட்டு. இந்த மொபைல் நம்பரில் எந்த வர்ச்சுவல் சேவா புக்கிங்குமே கிடையாது. பட் ஏற்கனவே வர்ச்சுவல் சேவா புக் பண்ணவங்க, மார்ச்சில் புக் பண்ணவங்களுக்கு ட்ரை பண்ணும்போது நமக்கு அந்த எரர் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு எல்லா சேவாவுமே முடிஞ்சிருச்சு. 3ஆம் தேதிக்கு வந்து ஒரே ஒரு சேவா மட்டும்தான் இருக்குது. ஸோ சேவாஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் புக் ஆகுது. புக்கிங் இல்லாதவங்க நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ புக்கிங் அதிகமாக இருக்க டேட்ஸ் எப்பயுமே வந்து நம்ம வர்ச்சுவல் சேவாவில் வந்து தர்ஷன் என்றைக்கு போகிறோமோ அதுக்கு முன்னாடி வரக்கூடிய நாளில் நம்ம வந்து சேவா புக் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கப்புறம் வர நாளில் நம்ம வந்து தர்ஷன் வந்து புக் பண்ண முடியும். இப்போ 11ஆம் தேதி தரிசனம் போகணுன்னா நீங்கள் 9ஆம் தேதி 8ஆம் தேதி அந்த மாதிரி சேவா வந்து புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சேவா டேட் சூஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் கோத்திரம், இமெயில் அட்ரஸ்ஸு, சிட்டி, அதே மாதிரி ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோடு இதெல்லாம் கொடுத்துட்டு யாருக்கு புக் பண்ண போகிறோமோ அவங்களோட பேர், ஏஜ், ஜெண்டரு, ஃபோட்டோ ஐடி, ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆதார் நம்பரை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இப்போ நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டோம். கண்டினியூ கொடுத்து பார்க்கலாம். கண்டினியூ கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வருது. என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்க இந்த நேம் வந்து ஆல்ரெடி ஹேஸ் அ புக்கிங் ஃபார் த செலக்டட் டேட்டு, அதாவது ஆல்ரெடி புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எரர் வந்து வருது. நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் பேஜ் வந்து நமக்கு போக மாட்டேங்குது. இவங்க மார்ச் மாதத்தில் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க இந்த ஆதார் நம்பர், அதனால அவங்களுக்கு புக்கிங்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது அந்த மாதிரி வருது. இப்போ இதுவே வந்து உங்களோட மொபைல் நம்பரில் புக்கிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 120 டேஸ் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எரர் வந்து காட்டுது.
இதுவே நம்ம வர்ச்சுவல் சேவா வந்து இது வரைக்கும் அவங்க புக் பண்ணலை, இந்த 120 நாளுக்குள்ளே அவங்களுக்கு எந்த டிக்கெட்டுமே இல்லை அப்படிங்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு புக்கிங் பேஜுக்கான பேஜ் வந்து மூவ் ஆகுது. ஸோ இதில் எரர் வந்துச்சு அப்படின்னா என்ன எரர்னு பாருங்கள். ஒரு எரர் வந்து 120 நாளுக்கான டைம் கேப்பாக இருந்துச்சுன்னா உங்கள் மொபைல் நம்பரில் ஆல்ரெடி வர்ச்சுவல் சேவா புக்கிங் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு எந்த புக்கிங்கும் இல்லைன்னா நீங்கள் வேறு மொபைல் நம்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அவங்களுக்கு புக்கிங் இருக்குன்ற எரர் வந்துச்சுன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பரில் ட்ரை பண்ணாலுமே அவங்களுக்கு உங்களால் புக் பண்ண முடியாது. இப்போ நம்ம இந்த பேஜில் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தோன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பேமெண்ட் பேஜ் வந்து லோட் ஆகும். நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோன்னா அந்த சேவா வந்து புக் ஆகிடும். அடுத்தது நம்ம புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு வர்ச்சுவல் சேவாவில் தர்ஷன் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது, ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வந்து QR கோட் மூலமாகவும் பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்கேன் அண்ட் பேக்கு கீழே ஜெனரேட் சொல்லி ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு QR கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். அதை வந்து உங்களோட ஃபோன்பே இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இல்லை UPI ID நீங்கள் என்டர் பண்ணியும் பே பண்ணிக்கலாம். கிரெடிட் டெபிட் கார்டு கொடுத்துக்கலாம், நெட் பேங்கிங் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வர்ச்சுவல் சேவாவில் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அப்டேட். இனி வரக்கூடிய நாட்களில் நம்மளால் வர்ச்சுவல் சேவாவில் நிறைய டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியாது. அதே சமயம் ஒரு தடவை நம்ம வர்ச்சுவல் சேவா தர்ஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த சேவா புக் பண்ண டேட்லேருந்து 120 days வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எகெயின் நம்மளால் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்மளால் மாதம் புக் பண்ணணும், 30 நாள் கேப்பில் புக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் 300 தரிசனம் மட்டும்தான். இந்த ஆப்ஷன் இந்த மாதம் புக்கிங்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது நாளைக்கு என்னென்ன புக்கிங் இருக்குது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆன ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் வசந்தோற்சவ சேவா 1ஆம் தேதிக்கான டிக்கெட்டும் ஓப்பன் ஆயிருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது சேவா புக் பண்ணியிருந்தா கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு திருமலா அங்கப்பிரதட்சணை டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் முழுக்க ஃப்ரீ தாங்க. நமக்கு வந்து வெள்ளிக்கிழமையில் அங்கப்பிரதட்சணம் இருக்காது, மீதி நாட்களில் எல்லாமே ஓப்பன் வந்து ஆகும். அதுக்கு அடுத்தது ஒரு மொபைல் நம்பரில் மேக்ஸிமமாக 2 பேருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால பேமெண்ட் பேஜெல்லாம் இருக்காது, ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளேயே ஃபுல்லாக எல்லாமே புக் ஆகிடும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டிக்கெட் கிடைக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணணுன்னா கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். மொபைலாக இருந்தால் அந்த காப்பி பேஸ்ட் மெத்தட் ஆல்ரெடி நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அதோட வீடியோ இருக்குது, வேணும்னா கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். அந்த மெத்தடை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் வந்து புக்கிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். இதே கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா நம்ம நோட் பேடில் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஆதார் நம்பரை மட்டும் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். நேமு, ஏஜ், ஜெண்டர் இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்மளோட ஆதார் நம்பர் கரெக்டாக இருந்துச்சுன்னா புக்கிங்கில் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம தர்ஷன் வந்து பார்த்துக்க முடியும். இந்த டிக்கெட் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஷார்ப்பாக வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வெப்சைட் ஆகட்டும் லாகின் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆப்பாக இருந்தால் லாகின் பண்ண தேவையில்லை. வெப்சைட்டில் 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம லாகின் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம புக்கிங் டைமில் நமக்கு அந்த லாக் அவுட் ஆகிற பிரச்சனை இருக்காது. அதே போல் நமக்கு கியூ எவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்ணிக்கலாம். அங்கப்பிரதட்சணை டிக்கெட்டுக்கு அவ்வளோவா கியூ வந்து அதிகமாக இருக்காது, செகண்ட் கணக்கில் தான் கியூ வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு காலையில் இந்த டிக்கெட் புக்கிங் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்த புக்கிங் 11 மணிக்கு ஏப்ரல் மாதத்துக்கான ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. இதுக்கு இப்போ கூட நம்ம டொனேஷன் பண்ணி வச்சுக்கலாம். தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது 500 பே பண்ணி தர்ஷன் மட்டும் நம்ம வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாளுமே காலையில் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க ஆஃப்லைன் கோட்டா. இன்றைக்கி புக் பண்ணோம் அப்படின்னா நம்ம சாயந்தரமே தர்ஷன் பார்க்குற மாதிரியான ஆப்ஷன். அதுக்குமே முதல் நாளே நீங்கள் வந்து டொனேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா காலையில் ஓப்பன் ஆகும்போது நம்ம தர்ஷன் டிக்கெட் மட்டும் வந்து புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக இருக்கும், டிக்கெட் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கான டிக்கெட் ஓப்பன் ஆகும். இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுவுமே ஃப்ரீ டிக்கெட் தான். இதில் வந்து நம்ம புக் பண்ணுறக்கூடிய கேட்டகரி பொறுத்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சீனியர் சிட்டிசன் அப்படின்னா நீங்கள் வந்து 65 வயசு அதுக்கு மேலே இருக்கணும். சப்போஸ் எனக்கு 64 வயசு தான் ஆகுது, போக முடியுமானா இந்த இடத்துல 64ன்னு என்டர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து 65க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எரர் காட்டும். ஸோ 65க்கு மேலே இருக்கலாம். கூட போகிறவங்க உங்கள் ஒய்ஃபோ கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அவங்களோட டீட்டெயில்ஸும் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சீனியர் சிட்டிசனுக்கு நம்ம ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 MB ஃபைல் சைஸ்க்குள்ளே இருக்கணும். இதுவே நீங்கள் வந்து டிசபிலிட்டி கேட்டகரியில் போகிறீங்கன்னா அதுக்கான உங்களுக்கு ஐடி கார்டு இருக்கு இல்லையா, அதை வந்து அப்லோட் பண்ணணும். மெடிக்கல் கேசஸ்னால் டாக்டர்கிட்ட வாங்கின சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது எல்லாமே 1 MB சைஸில் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சைஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படி தான் உங்களால் பண்ண முடியும்.
கூட போகிறவங்க ஸ்பௌஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுவே வந்து டிசபிலிட்டி கேட்டகரி மெடிக்கல் இஷ்யூஸ்க்கெல்லாம் வந்து ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாது. சப்போஸ் வந்து குழந்தைங்கள்லாம் டிசபிலிட்டி கேட்டகரியில் கூப்பிட்டு போகிறீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தவங்க போகலாம். அவங்களுக்கு இதில் நீங்கள் ஆட் பண்ணி புக்கிங் வந்து பண்ணிக்க முடியும். 2 பேருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு இந்த டிக்கெட் ஓப்பன் ஆகுது. தேவைப்படுறாங்க பண்ணிக்கோங்க. இந்த டிக்கெட் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தனியாக ஒரு வீடியோவே ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நிறைய சோஷியல் மீடியாலெலாம் வந்து ஒரு மெசேஜ் வரும். என்ன அப்படின்னா, நீங்கள் ஆஃப்லைனில் போனீங்கன்னா இந்த கவுண்டரில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு சீனியர் சிட்டிசன் டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு ஓப்பன் ஆகுது. ஆஃப்லைனில் கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சீனியர் சிட்டிசன் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக தர்ஷன் பார்க்கணும், ரிலாக்ஸாக ஒரு 30 நிமிஷத்தில் சாமி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. முழுக்க ஃப்ரீ தான். நாளைக்கு 3 டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகுதுங்க. புக் பண்ணிக்கோங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் டோக்கன் வந்து இன்றைக்கி 12:30 மணிக்கு தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்டி டோக்கன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எகெயின் வந்து நமக்கு நாளைக்கு தான் வந்து கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் நீங்கள் திருமலா.org அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 24ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வந்து இஷ்யூ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரத சப்தமி அப்படிங்கிறதுனால தர்ஷன் போகிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் எஸ்எஸ்டி டோக்கனோட இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். அதுக்கு அடுத்து தான் இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். திருமலையில் 17 கம்பார்ட்மெண்ட்டில் நேரடி சர்வ தரிசனத்தில் பக்தர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சுமார் 18 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது டிடிடியோட தர்ஷன் டைம் அப்டேட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்து 300 தர்ஷனில் 3லேருந்து 4 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கனில் 4லேருந்து 6 மணி நேரமும் தரிசனம் பார்க்க ஆகலாம். நேற்று 74,056 பேர் வந்து தர்ஷன் வந்து பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி வரக்கூடிய இமீடியட்டான அப்டேட் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏப்ரல் மாதம் சம்மந்தப்பட்ட டிக்கெட்ஸ் இப்போ 1 by 1 ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இப்போவுமே நமக்கு வந்து வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டில் வந்து தர்ஷன் டிக்கெட் இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம சேவாவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து தர்ஷன் அவைலபிலிட்டின்னு கொடுத்தீங்கன்னா தர்ஷன் டிக்கெட் எவ்வளோ இருக்குது, எந்தெந்த ஸ்லாட்டில் எவ்வளோ டிக்கெட் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். சேவா புக் பண்ணுறதுக்கு முன்னாடி தரிசனம் வந்து செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நம்ம வந்து சேவா புக் பண்ணிவிட்டு தர்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். எகெயின் நமக்கு நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் பண்ணும்போது இல்லை 1 இயர்க்குள்ளே எப்போ வேணாலும் நம்ம ஒரு டைம் தர்ஷன் வந்து அவைல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தர்ஷன் டிக்கெட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்றைக்கு டேட்டுக்கு தர்ஷன் வேணுமோ அந்த டேட்டில் என்ன ஸ்லாட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா சேவாவும் அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி செக் தர்ஷன் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க புக் பண்ணுங்கள். ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நியூ ரூல்ஸ்னால புக் பண்ண முடியாது. 300 ரூபா டிக்கெட் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்க லேட்டஸ்ட்டான அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.